PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தமிழ்நாட்டில் இதுவரை 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. 24 பேர்ட்டை சாரி கேட்பீங்களா? கேட்டீங்களா? இன்னைக்கு எது கேட்குறீங்க? அம்பலப்பட்டு போயிட்டையும் கேட்குறீங்க. ஆனால் ஊடக வெளிச்சத்துக்கு எது வருதோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும்தான் விஜய் அவர்கள் நேரடியாக களத்துக்கு போவாரா? அதே மாதிரி களத்திலையும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். ஒன்னு லீகலா ஃபைட் களத்தில் ஆல்ரெடி வந்து அதிமுக பாஜக காரங்களா போராட்டம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பண்றீங்க மிகப்பெரிய போராட்டத்தை ஒருங்கிணைத்து. சரி, விஜய் வருவாரா? 6ஆம் தேதி விஜய் வருவாரா களத்துக்கு? எங்க கட்சியின் நிகழ்ச்சி நிரல் என்னன்னு முடிவு பண்றது எங்க தலைவர் பொதுச்செயலாளர் அவர்கள். நீங்க எங்களுக்கு டிக்டேட் பண்ண வேணாம். நான் என்ன கேக்குறேன், இல்ல நான் டிக்டேட்லாம் பண்ணல. எல்லா திருமாவளவன் களத்துல போராட்டத்துல இருக்காருங்க, ஸ்டாலின் போராட்டம் பண்ணா களத்துல இருக்காருங்க, எடப்பாடி பழனிசாமி களத்துல இருக்காருங்க, விஜய் எங்க களத்துல வந்து போராட்டம் பண்றாரு? திமுகவின் மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன அரசு அதிகாரியா? நடந்தது லாக்அப் டெத். அரசு அதிகாரி ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அந்த ஃபேமிலி இருக்கணும். சேங்கை மாறனுக்கு அங்க என்ன வேலை? IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திரும்புவனத்தில் அஜித்குமார் என்ற நபர் வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்கார் காவல்துறையினால். கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் எல்லாரும் அது குறித்து நிறையா பேசினாங்க. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து தங்களுடைய கண்டன குரல்களை இந்த விவகாரத்தில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. முதலமைச்சர் வந்து சாரி, நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி MK ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஃபோன் வாயிலாக வந்து ஆறுதல் கூறினார். விஜய் நேரடியாகவே வந்து திடீர்னு ஒரு விசிட் பண்ணியிருக்காரு. இந்த விவகாரம் பற்றி உங்களோட பார்வை என்ன? கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இது ஒரு கஸ்டோரியல் டெத் அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லாருமே நேஷ்னல் மீடியாலே நான் பேசுகிறப்போ கஸ்டோரியல் டெத்துங்கிற வேர்டை பயன்படுத்தினாங்க. நான் அப்போவே சொன்னேன், எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணலை. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நீங்கள் கோர்ட்டுக்கு போய் கஸ்டடி வாங்கி அங்கே ஒரு விசாரிக்கிறப்ப டெத்தானா கஸ்டோடியல் டெத்து, அதுக்கு ரிஃபார்மேஷன்ஸ் அதெல்லாம் போகலாம். இதுக்கு எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணலை, லோக்கல் போலீஸே இன்வால்வ் ஆகலை. ஏதோ ஒரு IAS ஆஃபீஸர்ஸ் ஒரு ADGPகிட்ட சொல்லி ADGP மூலமாக மானாமதுரை DSPக்கு வந்து DSPயோட ஸ்பெஷல் டீமில் அது கூலிப்பட நீங்கள் ஸ்பெஷல் டீமே கூட இன்வால்வ் ஆகட்டுமே. ஒரு ஸ்பெஷல் கேஸ் இன்வால்வ் ஆகிறீங்க, நீங்கள் DSP ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் வச்சு விசாரிக்க வேண்டியதானே? அதுதானே ரூலு. நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிட்டர்னில் கம்ப்ளைண்ட் வாங்கலை, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை. ஒருத்தரை நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறதே தப்பு. இப்படி நீங்கள் கம்மாக்கரையிலையும் மாட்டு தொழுவத்துலையும் வச்சு அடித்து கொண்டிருக்கீங்க. ஆள் மயக்கமாயிட்டார், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து வந்ததே இறந்து தான் வந்தாருன்னு சொன்னோன்னா, நீங்கள் திருப்போணங்கிறது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் சிவகங்கை ஜிஹெச் தானே போயிருக்கணும், மதுரை ஜிஹெச்சுக்கு போகிறீங்க. அப்போது உங்ககிட்ட ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு அப்படிங்கிற மாதிரி போய் எஸ்பிக்கே தெரியாமல் இவ்வளோ நடந்திருக்கு. தமிழகத்தில் நடந்து கொண்டு இருப்பது ஒரு காட்டாக்கு ஹயர்கியே இல்லை. பார்த்தீங்களா, ஒரு எஸ்பிக்கு தெரியாது, சம்மந்தப்பட்ட போலீஸ் அந்த ஸ்டேஷன் திருப்போணம் ஸ்டேஷனுக்கு இதில் இன்வால்வ் ஆகலை. எங்கேயோ இருந்த ஆர்டர் வந்தால் எங்கேருந்தே செய்கிறதுக்கு பேர் இது வந்து கூலி கும்பல் தான். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவாக இருக்கட்டும், ட்ரக்ஸு பெரிய அளவில் திமுகவின் அயலக பிரிவு பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக்கு தலைமையில் தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் கிங்பின்னுக்கு மாநில பொறுப்பு. இளைஞரணி கூட்டத்தில் கிங்ஃபிஷர் பீரு. இதுதான் திமுகவின் லட்சணம். திமுக அரசாங்கத்து மீது இந்த விவகாரத்தில் எப்படி நீங்கள் குற்றம் சாட்டுவீங்க? நீங்கள் இந்த விவகாரத்தில் எப்படி குற்றம் சாட்டுவேன்னா, ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் இன்கேபபிளாக அதிகாரிகளை கேள்வி கேட்க முடியாமல் அதிகாரிகளின் கைப்பாவையா ஒரு பொம்மை முதல்வராக இருக்கார். அதுதான் உண்மை. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய அதே வார்த்தை நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், நடவடிக்கை 2 நாள் எடுக்கப்படுது. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டா? சாரிமா அப்படிங்கிறாரு. இதே திமுகவினர் மேலேயும் கேஸ் இருக்கு. இப்போ அவர் மேலே என்ன சார்ஜ்? ஒரு 10 பவுன், ஒரு 6 லட்ச ரூபா இருக்குமா? 10 பவுன் 60,000 ரூபா, 6 லட்ச ரூபா. 6 லட்ச ரூபா நகை காணோம். இவர் மேலே குற்றச்சாட்டு எடுத்துட்டாருன்னு சொல்லி இந்த பாதிக்கப்பட்டவர் மேலே குற்றச்சாட்டு. திமுகவினர் பேர் 1000 கோடி கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொல்லி 10 ரூபா பாலாஜி அண்ணன் செந்தில் பாலாஜி மேலே கேஸ் இருக்கு. அவரைக்குள்ளே கொண்டு போய் அடித்து இது பண்ணதுக்கு என்னென்ன போட்டார்? தொட்டுப்பார், சீண்டிப்பார் அப்படின்னு டைலாக் விட்டாரு. அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா? நான் குற்றம் சாட்டு தானே.
ஏன் இவ்வளோ பூட்டல் நடந்துக்கிறீங்க? சரி நடந்துருச்சு. நடந்த உடனே திமுகவின் சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர் சேங்கைமாறன் வந்து திமுக கொடி கட்டின காரை வச்சுக்கிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பையனோட தம்பியை ஏற்ற வர்றார். 50 லட்சம் இது பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து கூலிப்பட பண்ணுற வேலையா இல்லை கட்சிக்காரங்க பண்ணுற வேலையா? இதுக்கும் திமுக காரங்களுக்கு என்ன நடந்தது? ஒரு சார் நடக்கக்கூடாத விஷயம் அங்க நடந்துருச்சு. என்ன இதெல்லாம் அது வந்து நீங்க இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மன்னிப்பு கிட்டத்தட்ட சாரிமா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இதுவரை 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. 24 பேர்ட்டை சாரி கேட்பீங்களா? கேட்டிங்களா? இன்னைக்கு எது கேட்குறீங்க? அம்பலப்பட்டு போயிட்டையும் கேட்குறீங்க. சரி நான் இதே சொல்கிறேன். திமுகவினருக்கும் குழந்தைங்களாம் எல்லாமே இருக்குது. அந்த பையன் 29 வயசு பையன். அந்த அம்மா வந்து தழுத்த வாயில் வார்த்தையில் என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, எனக்கு 2 பசங்க தான், அவன் தான் இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆகிருக்கும் போல், இந்த பையனை இறந்து போயிட்டாங்க, என் வாழ்க்கையே எங்கள் லைஃபே இது பண்ணிட்டாங்க, நான் போலீஸ் இன்னைக்கு வந்துருக்கு இந்துவில், நான் இந்த போலீஸ்காரங்களாம் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் பேசினதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தரோட துடிக்க அடிச்சே கொண்டிருக்காங்க. இப்போ சாரின்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு திமுகவினர் மேலும் கேஸ் இருக்குது, இடி கேஸ் இருக்குது, ஏகப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது. திமுகவினர் முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர்கள், டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மேலே கூட கேஸ் இருக்குது. இதே மாதிரி விசாரணை கூட்டு போய் கம்மாக்கரையிலையும் களத்துமேட்லையும் வச்சு அடித்து ஆளை காலி பண்ணிட்டு சாரி சொன்னால் திமுகவினர் விட்டுருவாங்களா? அப்போது மன்னர் குடும்பத்துக்கு ஒரு சட்டம், சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டமா? அதை தான் நாங்கள் கேட்குறோம். இன்னொரு சொல்கிறேன், திமுகவினர் மாதிரி பொம்மை முதல்வர், அதனால தான் வீடியோ காலில் ஃபோன் காலில் பேசிக்கிட்டு இருக்கார். எங்கள் தலைவர் மக்கள் தலைவர், அதனால மக்களோட மக்களாக 2016 ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், 17 தங்கை அனிதாவாக இருக்கட்டும், 18 வந்து ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், 24 வந்து கள்ளக்குறிச்சி சாராய மரணமாக இருக்கட்டும், மக்கள் எப்பப்பெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பப்பெல்லாம் மக்கள் பக்கம் இருந்த மக்கள் தலைவர் எங்கள் தளபதி அவர்கள். அதனால நேற்று நேரடியாக சென்றிருக்கார். இந்த பஞ்சமா பாதகத்தை 24 உயிரோட கொன்றிருக்க திமுக அரசு சாரி கேட்டுக்கிட்டு இருக்கு ஃபோன் காலில். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திமுக அரசை பொறுத்தளவில் அதோட அந்திம காலம். ஏழை மக்கள் கண்ணீர் இந்த அரசை, இந்த மன்னர் குடும்பத்தை நிரந்தர வனவாசத்துக்கு அனுப்பி வைக்கும். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நீங்கள் வந்து போராட்டம்லாம் அறிவிச்சிருந்தீங்க. திடீர்னு வந்து 6ஆம் தேதி மாற்றப்படுகிறது. விஜய் வந்து நேரடியாக அங்கே அஜித் வீட்டுக்கே போகிறாரு. அஜித் வீட்டுக்கு போனது குறித்து வந்து சமூக வலைதளங்கள் வேற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கூட இடம் மாற்றப்பட்டதற்கு வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ், இந்த எழும்பூர் பிளேஸில் வந்து இன்னொரு போராட்டம் வந்து ஆல்ரெடி ஷெடியூல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னனால அவைலபிலிட்டி, இடம் அவைலபிலிட்டிக்காண்டி மாற்றி வைக்கப்பட்டது. இது வந்து எங்கள் தளபதி அவர்கள் வந்து, நான் எப்போவுமே சொன்னேன், கடந்த காலங்கள் 2016 அரசியலில் குதிச்சிட்டாரு, அரசியலுக்காக வந்து வீட்டுக்கு போய் ஆறுதல் கூறுறாரு. ஏன் திமுக சரி அரசியலாகவே இருக்கட்டுமே, திமுகவினர் ஏன் போகல? திமுக சிஎம் ஏன் போகல? உள்துறை அமைச்சர், உள்துறை யார் கையில் இருக்குது? இந்த பொம்மை முதல்வரின் கையில் தானே உள்துறை இருக்குது. இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் தாண்டொண்டித்தனமாக ஒரு காட்டுமிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த பொம்மை முதல்வர் கேள்வி கேட்க மாட்டாங்கிற தைரியம் தான் அவங்களுக்கு. நான் பார்த்து படிக்கிறப்ப தப்பாக படிக்கிறவங்க இவரெல்லாம் எங்கெங்க ஃபைல் படித்து இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்க? நீங்கள் ஒரு அதிகாரி எப்போ பயப்படுவார் தெரியுமா? அரசியல்வாதி தெளிவாக இருந்தால் கேள்வி கேட்பாங்க. மக்கள்கிட்ட யார் ஓட்டு வாங்கணும்? இவங்களா போய் ஓட்டு வாங்க போகிறாங்க? 4 வருஷம் கழித்து இந்த திமுககாரங்க தான், இன்னும் 1 வருஷம் கழித்து திமுககாரன் தான் ஓட்டு வாங்க போகணும். இவருக்கு பார்த்து படிக்கிறதே தப்பாக படிக்கக்கூடியவர். ஒரு தகுதியின் அடிப்படையில் வராமல் பிறப்பின் அடிப்படையில் முதல்வரானவர். இல்ல அப்படி நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா தகுதி இல்லாத விஜய் மட்டும் எப்படி படிக்கிறாரு? விஜய் மட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான படிக்கிறாரு. ப்ரிப்பேர் பண்ணி தான ஸ்பீச் கொடுக்கறாரு. எங்க தளபதி அவர்கள் வந்து இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, பார்த்து படிக்கிறத நம்ம பிரஸ்மீட்ல பாக்குறோம். விஜய் அவர்கள் பேசும்போது எல்லாமே ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ரிப்பேர்ட் பண்ண ஸ்பீச் தான் வந்து பொதுவெளியில பேசுறாரு. நான் சொல்றேன், பார்த்து படிக்கிறப்பயே இஸ்ரோ தலைவர் சிவன்ங்கறார். இஸ்ரோ தலைவர் சிவன் சொல்றதுக்கு இஸ்ரேல் தலைவர் சார் அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய இடங்கள்ல பேசும்போது டங் வந்து சில ஸ்லிப் ஆகும். அதெல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு வந்து பேச கூடாது. 24 லாக்அப் டெத் நடந்திருக்கேன். இந்த 24வது இந்த கோர்ட்டே சொல்லியிருக்கு, மதுரை ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. இந்த 24 லாக்அப் டெத்துக்கு திமுக அரசு இந்த பொம்மை முதல்வர் எடுத்து நடவடிக்கை சொல்லுங்க. 1 டெத் நடக்குது, 2 டெத் நடக்குது, 3 டெத் நடக்குது, 24 பேர் செத்துருக்கான். 24வது டெத்தில் வந்து உங்களுக்கு ஞான உதயம் பிறந்துருச்சா? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் வந்து கேப்பபுளாக இன்கேப்பபுளாக தகுதி இல்லாத நபர்னால தான் அதிகாரிகள்லாம் தாண்டவனித்தனமாக செயல்படுறாங்க. 5 போலீஸை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்பு தான், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், அதில் மாற்று கருத்தில். ஆனால் அவங்க அம்பு தான். அவங்களை எழுதினது யார்? டிஎஸ்பி. டிஎஸ்பிக்கு மேலே யார்? டிஎஸ்பிக்கு இந்த இது தெரியாது. மேலேருந்து ஒரு
கால் வந்து இதை எடுக்க சொல்லியிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவு கொடுத்துட்டாருங்க. இப்ப சிபிஐ விசாரணையை தொடங்க போகுது, அவ்வளவுதானே. உங்களுக்கு தெரியும்ல, நீங்க கோரிக்கைலாம் வச்சிருந்தீங்க, தமிழக உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியின் கீழே வந்து இந்த விசாரணை நடைபெறணும் சொல்லி தமிழக அரசு முதலமைச்சர் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு சொல்லி தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டாரு. தமிழக அரசுக்கு தெரியுமா தெரியாதா? மானாமதுரை டிஎஸ்பிக்கு இந்த உத்தரவை போட்டது யார்? ஏடிஜிபி. ஒரு ஏடிஜிபி தான் இந்த உத்தரவை கொடுத்தார் என்பது தமிழக அரசுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ சிஎம் விட அந்த ஏடிஜிபி உயர்ந்தவரா? நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அந்த ஏடிஜிபி உயர்ந்தவரா? அதான் நாங்க கேள்வி. பல சந்தேகங்களை கேள்விகளை எழுப்புறாங்க. நீங்க அதனால சிபிஐ கோர்ட்ல என்ன அவங்க வந்து அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்களே, நேரடியா என்ன பிரச்சனையோ அதுக்கான ஒரு தீர்வை தானே காணுவாங்க. இந்த போலீஸ் எப்படி செயல்படுதுன்னா, ஜஸ்டிஸ் ஜான் வந்து போறாரு லொகேஷன்ல, ஹைகோர்ட் அனுப்பி விசாரணைக்கு போறாரு திருப்பவனத்துக்கு. அதற்குள்ள மடப்புறம் கோயிலில் இருக்க சிசிடிவி கேமராவை அன்னைக்கு காலையிலே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க அடிச்சாங்களே, துடிக்க அடிச்சு அந்த இடத்துல கட்டை, அந்த பிவிசி பைப்பு எல்லாம் உடஞ்சி கிடக்கு. அந்த இறந்தாரில் அஜித், அவரோட டாய்லெட்டு அவங்க அடிச்ச அடியில் அவர் அந்த எக்ஸ்கிரீஷன் எல்லாம் அவரோட அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்க வருவாங்க. அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கோணிப்பையில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இது எந்த மாதிரி நடவடிக்கை? திருச்சியில் வந்து ராமஜெயம் அவர்கள் கொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தடயங்கள் அழிச்சனால தான் இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்க முடியல. அது யாரா இருக்கட்டும், ஒரு கொலையை நம்ம நியாயப்படுத்தக்கூடாது. அவரை வந்து கொன்னுட்டாங்க, அவரை வந்து எரிச்சும் செஞ்சுட்டாங்க. இப்போ என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்கேருந்து வந்தது, அதுக்காக தான் இப்போ விசாரணை பண்றாங்க. எரிச்சதை ஏன் இவ்வளவு அவசரம்னு கேட்கிறேன். இப்போ அவர் இறந்துட்டாரு, அவங்க சடங்குப்படி அதை எரிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். போலீஸ் அவரை எரிக்கிற வரையும் திமுகவினர் ஃபுல்லா அங்க இருந்தாங்கண்ணே. குறிப்பா சேங்கைமாறன், திமுகவின் மாவட்ட துணை செயலாளர் சேங்கைமாறனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன அரசு அதிகாரியா? நடந்தது லாக்அப் டெத்து, அரசு அதிகாரிகள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அந்த ஃபேமிலி இருக்கணும். சேங்கைமாறனுக்கு அங்கே என்ன வேலை? திமுகவினருக்கு இந்த அரசு பண்ணுற படுகொலையை மறைப்பதற்கு கட்சிக்காரங்க என்ன அடியாளா? நான் கேட்குறதுக்கு புரியுதா? சேங்கைமாறன் அங்கே போனாரா இல்லையா? இல்லை பேரம் பேசினாரா இல்லையா? 50 லட்சம் தரோம், 20 லட்சம் தரோம் அப்படின்னு சொல்லி இங்கே கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஆச்சா இல்லையா? அரசு அறிவிக்கட்டும். 1 கோடி கூட அந்த குடும்பத்திற்கு அறிவித்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றதும், வீட்டு மனை தர்றதும் இதெல்லாம் அரசு செய்யட்டும். நீங்கள் இல்லீகலாக பண்ணுவதற்கு நீங்கள் யார்? அப்போ நீங்கள் ஒரு உயிருக்கான வேலை வந்து 50 லட்சம் தானா? இது திமுகவினரின் மன்னர் மனப்பான்மையின் வெளிப்பாடு தான். இதே படுகொலை வந்து திமுகவினருக்கு சும்மா அரெஸ்ட் பண்ணாங்க செந்தில் பாலாஜியை, அவர் அமைச்சராக இருக்கிறப்ப. ஐயோ அம்மா நீ என்ன கதறல், என்ன இது தொட்டுப்பார் சீண்டிப்பாருன்னு டைலாக்கு. இன்னைக்கு ஒருத்தர் துரியை கொண்டுட்டா சாரிமான்னு சாதாரணமாக சொல்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ விஜய் வந்து நேரடியாக அஜித் வீட்டுக்கு போயிருக்காரு, அதில் ஒரு உண்மையான்மை ஒரு அக்கறை இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் நிறையா பிரச்சனைகள் நடக்குது, ஊடகத்தில் நிறையா பதிவாயிட்டே இருக்குது. ஆனால் ஊடக வெளிச்சத்துக்கு எது வருதோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும்தான் விஜய் அவர்கள் நேரடியாக களத்துக்கு போவாரா? நீங்கள் சொல்லக்கூடிய அனிதா விவகாரமாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி விவகாரமாக இருக்கட்டும், இப்போ அஜித்குமார் விவகாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டுமா நான் வந்து நேரடியாக போய் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் பண்ணுவது சரியா இருக்குமா? நான் எங்கள் தளபதி அவர்களை பொறுத்தளவில் மக்கள் பாதிக்கிற விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி லாக்அப் டெத்து, ஒருத்தங்க இறந்தது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து ஏற்ற சீற்றங்களால் பாதிக்கப்பட்டப்போ, தூத்துக்குடியாக இருக்கட்டும், இங்கே சென்னை பெருவெள்ளத்தில் இருக்கட்டும், எங்கள் தளபதி அவர்கள் நேரடியாகவும் மக்கள் மன்றத்தின் மூலமாகவும் பல்வேறு நலத்திட்ட பதவிகளை 25 வருஷமாக செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கார். நீங்கள் வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாது. ஒருத்தர் இறந்திருக்கார், இது மனித உரிமை விஷயம். ஒரு மனிதனை காரணமே இல்லாமல், இப்போ ஒரு தப்பே பண்ணியிருந்தாரு, நீங்கள் வந்து நான் தப்பு பண்ணுங்கிற முடிவுக்கு போகிற முடியாது, விசாரணை வேணும். ஒரு தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தரை கொள்ளலான்னா திமுக அமைச்சர் மேலே 100,000 கோடி டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்குன்னு இடி கொடுத்துருக்காங்க. இல்ல அது நம்ம பார்ப்போம். இல்ல அது என்னங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன அதுதான் சொல்றேன், பொறுத்திருந்து பார்த்திருந்தா ஏன் செத்துருக்காரு? நீங்க பொறுத்திருந்து பார்த்திருந்தீங்கன்னா அமைச்சர்னா மட்டும் பொறுத்திருந்து பார்க்கணும், சாதாரண மக்கள்லாம் அடிச்சு கொள்ளலாம். தாவேக தலைவரை பத்தி வாங்க, இப்போ எங்க தலைவர் எங்கெல்லாம் வந்து டிவில ஊடக விவாதம் வருதோ அதுக்கு மட்டும் தான் களத்துக்கு வருவேன் அப்படிங்கிற மனப்பான்மையில இருக்காரா? மீடியாக்காரங்க தான் இஷ்யூஸ் அந்த இதுல போறீங்க. நாங்கள் எப்பவுமே 25 ஆண்டுகளா மக்களோடு மக்களா தளபதி அவர்களின் வழிகாட்டு உத்தரவின் பேர்ல, எங்க பொதுச்செயலாளர் வழிகாட்டின் பேர்ல மக்களோடு மக்களா இருந்து பணி செஞ்சுட்டு வரோம். போராட்டம் 6ஆம் தேதி அறிவிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி வந்து 3ஆம் தேதி இருந்தது, 6ஆம் தேதி மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கான ரீசன் நீங்க சொன்னீங்க. இப்போ அதுக்கான ஒரு தீர்வை நோக்கி அரசாங்கமே பயணிக்கும் போது உங்களுடைய கட்சி எவ்வளவு ஆக்டிவா இருக்குன்னு பாருங்க. நாங்க தான் வந்து லீகலா ஃபைல் பண்ணியிருக்கோம் கேஸ். இந்த இதுல வந்து ஸ்பெஷல் எஸ்ஐடி போடணும் அப்படின்ட்டு இந்த ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி களத்திலையும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். ஒன்னு லீகலா ஃபைட் களத்துல ஆல்ரெடி வந்து அதிமுக பாஜக காரங்களா போராட்டம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க பண்றீங்க. அதிமுக பாஜக வந்து பண்றது வந்து அந்த லோக்கல்ல அந்த ஏரியால பண்ணியிருக்காங்க.
திருப்போணம் ஏரியாவில். நான் சொல்கிறது ஸ்டேட் வைடு ஒரு மாநில தலைநகரத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை சரி, ஒருங்கிணைத்திருக்காரு. விஜய் வருவாரா? 6ஆம் தேதி விஜய் வருவாரா களத்துக்கு? எங்க கட்சி தலைமை சார், தமிழக வெற்றி திருப்போணம் கழகத்தில் விவகாரம் தொடர்பா நீங்க போராட்டம் பண்றீங்க. விஜய் சென்னையில அந்த நான் நிகழ்ச்சிக்கு என்ன வருவாரா? சொல்றேன்னா, எங்க தளபதி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை 400 கிலோமீட்டர் பயணித்து போய் பார்த்திருக்காரு. அதனால எங்களுக்கு எங்க கட்சியின் நிகழ்ச்சி நிரல் என்னன்னு முடிவு பண்றது எங்க தலைவர் பொதுச்செயலாளர் அவர்கள். நீங்க எங்களுக்கு டிக்டேட் பண்ண வேணாம். நாங்க இல்ல, எப்படி நான் என்ன கட்சி கேக்குறேன், நடத்தணும்? இல்ல நான் டிக்டேட்லாம் எங்க- பண்ணல. அண்ணே, எல்லா நான் கட்சி சொல்றதை திருமாவளவன் களத்துல போராட்டத்துல இருக்காருங்க. அண்ணே, ஸ்டாலின் போராட்டம் பண்ணா களத்துல இருக்காருங்க. என்ன? எடப்பாடி எங்க பழனிசாமி இருக்காரு? களத்துல இருக்காருங்க. அவர் போன்ல விஜய் எங்க இருக்காரு. களத்துல வந்து அவர் போராட்டம் போன்ல பண்றாரு? இருக்கார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போன்ல இருக்கார். திமுகவினர் வேணா நீங்க அவர் முதலமைச்சரா கால் பண்ணி பேசுறது வேற பத்திரிகையாளர்கள் வரும். நான் என்ன திமுக கேக்குறேன், இந்த மாதிரி நீங்க செம்பு மக்கள் தூக்காதீங்க பிரச்சனைக்காக அல்லது இந்த மாதிரி லாக்அப் டெத்துக்காக நீங்க போராட்டம் பண்றீங்கல்ல, அது விஜய் வருவாரான்னு கேட்டேன். பத்திரிகையாளர்கள் எல்லாம் திமுகவிற்கு செம்பு தூக்க விட்டுட்டு இந்த அரசு வந்து இங்க ஸ்டெர்லைட் ஆலை நடக்கிறப்ப என்ன கூக்குரலிட்டாங்க. இன்னைக்கு சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி உயர்வு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க. மாணவர்களுக்கு கல்வி கடன்ல இருந்து ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து எவ்வளோ ஸ்டேண்டருக்கு காசு குறைக்கணும்னு சொன்னாங்க. பெட்ரோல் டீசலுக்கு காசு குறைக்கணும்னு சொன்னாங்க. எந்த வாக்குறுதியாச்சும் நிறைவேற்றினீங்களா? அங்கே போய் உங்கள் வீரத்தை காமிங்க. அங்கே போனால் பம்முறது, கிளைமேட் எப்படி இருக்குது, டூர் எப்படி இருக்குன்னு இப்படி சில்லி கொஸ்டின்ஸ் கேட்குறது. நாங்கள் மக்களுக்காக நின்று 400 கிலோமீட்டர் பயணித்து போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லி ஒரு நிதி உதவி அளித்து மக்களோட மக்கள் உணர்வுபூர்வமாக சொல்கிறார், நான் உங்களோட இருக்கேன், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த தம்பி பாதிக்கப்பட்டவரின் தம்பி அவர் நவீன் பேசுகிறப்ப கூட சொன்னார், தளபதி அவர்கள் வந்து நான் எதுனாலும் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, ரொம்ப அடிச்சிட்டாங்களா அப்படின்னு உணர்வுபூர்வமாக பேசுகிறார். எப்போவுமே தளபதி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் மக்களோட மக்களாக இருந்து பயணிப்பார். அப்பப்போ ஒரு விஷயத்தை மட்டும் கொடுத்துட்டு போறாரு, இது சரியா இருக்குமா அப்படிங்கறதான் கேள்வி. ஏங்க எங்க கட்சி தலைவருக்கு தெரியுங்க எப்ப செய்யணும் என்ன செய்யணும்னு. மீடியாக்காரங்கள கேட்டு நாங்க கட்சி நடத்த இல்ல, முடியாது. இப்போ ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு பின்பாக களத்துக்கு வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. பர்த்டேக்கு அப்புறம் களத்துக்கு வருவாருன்னு சொல்லப்பட்டது. களத்துக்கு வரல. நான் புரிஞ்சுங்க. இப்போ நீங்களே ஒவ்வொரு மாசமும் வந்து நான் என்ன காலதாமதம் சொல்றேன்னா, ஆயிட்டே இப்ப இருக்கு. நீங்க சொல்லப்பட்டது- இன்னும் தேர்தலுக்கு 10 மாசம் தான் நாங்க இருக்கு. 25 எப்ப வந்து மக்களை சந்திக்க போறாரு, இல்ல, எப்ப நாங்க பிரச்சனைக்காக பேச 25 போறாரு? வருஷமா களத்துல தான் இருக்கோம். பத்திரிகை காலங்களே எதையாச்சும் ஒண்ணு இல்ல, எழுதிக்கிறது. அது விஜய் மக்கள் இயக்கமா பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணே, அரசியல்வாதியா நான் எப்ப களத்துல நான் வந்து என்ன போராட்டம் பண்ண சொல்றேன்னா, போறாரு? நீங்கள பத்திரிகைக்காரங்களா ஒண்ணு எழுதுறது, அப்புறம் அதையே கேள்வியா கேட்கறது. உங்க புட்டப் கொஸ்டினுக்கெல்லாம் நாங்க ஆள் கிடையாது. எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கு. இந்த திமுக மன்னராட்சியை 2026 வீழ்த்த போடுகிற மக்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் முடிவு சொல்லும் எங்க தளபதி யார் என்று. மக்கள் பார்க்குறாங்க, அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ மாநில செயற்குழு கூட்டம் வந்து நடக்க போகுது. என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து திட்டமிடப்பட்டிருக்கு, காரணம் என்னன்னா அவருடைய சுற்றுப்பயணம் தொடர்பாலாம் வந்து திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய அறிக்கையிலேயே வந்து வந்திருந்தது. என்ன பிளான், என்ன வச்சிருக்காரு பிளான் விஜய்? காட்டாட்சி நடத்தி கொண்டிருக்க திமுக அரசை வீழ்த்துவதற்கான பணிகளில் தமிழக வெற்றி கழகம் வீறு கொண்டு செயல்படும். அதை வெற்றி தலைவர் தளபதி அவர்களும் எங்கள் கழக பொதுச் செயலாளர்களும் அந்த நிகழ்ச்சி நிரல்களை வருங்கால திட்டமிடல்களை வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு கட்டியம் கூறும் விஷயமா எங்கள் செயற்குழுவில் முக்கியமான இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கட்ட முடிவுகளை தலைமை எடுப்பாங்க. அதான் ஏதோ ஒரு இன்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல பார்க்குறவங்களுக்கு. நீங்கள் இன்னும் முக்கிய அறிவிப்பு இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்குது. எங்கள் தலைமையிலேருந்து அறிவிப்பு வரும். என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுச்சு, என்னென்ன விஷயங்கள் முடிவெடுத்திருக்கோம், அதுக்கான விஷயம் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வரும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், அண்மையில் இந்த ட்ரக் கலாச்சாரம் குறித்து நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். அண்மையில் நடிகர் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா இவங்கெல்லாம் வந்து அந்த ட்ரக் விஷயத்தில் கைது செய்யப்பட்டுருக்காங்க. தாவேகாவோட நிலைப்பாடு என்ன? நீங்கள் அந்த அந்த இந்த ஐசோலேட்டர் நான் பார்க்கல. இங்கே ஒரு நபர் மாற்றிக்கிட்டாங்க. ஒரு சில பிரச்சனை என்னென்னா, இந்த திமுக அரசு வந்த 4 ஆண்டுகளாக டிஎம்கேவின் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு நெருக்கமான ஜாஃபர் சாதிக் அவர்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியாவோட கிங்பின். இவர் ஏதோ தமிழகத்தில் தான் ட்ரக் மாஃபியா பண்ணுறாரு கிடையாது. கோல்டன் ட்ரையாங்கிளில் இருந்து ஆஸ்திரேலியா வரையும் இருக்கிற பெரிய ட்ரக் டிராஃபிக்கிங்கோட முக்கியமான கிங்பின்னாக இருந்திருக்காரு. இவர் போன்ற ஒரு நபர்களை திமுகவின் தலைமை பொறுப்பில், அதாவது மாநில பொறுப்பில் வைத்த திமுகவின் தவறு தான் இந்த அளவுக்கு ட்ரக் பெனிட்ரேட் ஆகிருக்கு. நீங்கள் ட்ரக் அவைலபிலிட்டி முன்னாடிலாம் வந்து ஏதோ ஒரு 20-30 வருஷத்துக்கு வந்து இந்த காஞ்ச கஞ்சா வந்து ஆந்திராவோட அந்த நார்த்தன் சர்க்கஸ்ன்னு சொல்லுவாங்க, விசாகப்பட்டினத்துக்கு அங்கிட்டு இருக்க பகுதியிலேருந்து வரும். இல்லாட்டினா இங்கே வருஷநாடு பகுதி இந்த சைட்லேருந்து வரும், கேரளா சைட்லேருந்து.
இந்த பெனிட்ரேஷனே இந்த 2 சைட்லேருந்து தான் வரும். இப்படி இன்டர்நேஷ்னல் லெவல்லலாம் வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் கிடையாது. இப்போ தான் இந்த திமுக அரசு வந்ததுக்கப்புறம் தான் கொக்கைனு, மெத்தபட்டைன்லாம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் புழங்குற ட்ரக்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த திமுக அரசு. இந்த தமிழகத்தை ஒரு பக்கம் டாஸ்மாக், இன்னொரு பக்கம் பீரு. திமுக இளைஞரணியே பீர் உற்பத்தியை வந்து பீரோட சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறது தான் இளைஞரணியோட வேலை. அடுத்து வந்து இந்த போதைப்பொருள். இந்த திமுக அரசு வீழ்ந்தாதான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலையாட்டப்படும். இப்படி போதைப் பொருளும் ஆல்கஹாலும் கரைபுரண்டு ஓடினா எப்படி கிரைம் நடக்காமல் இருக்கும்? பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஒரு முக்கியமான காரணம். இந்த திமுக அரசு வீழும். வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் அரசு அமைந்தவுடன் தமிழகத்தில் வந்து போதைப்பொருள் கம்மி பண்ணப்படும். தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும். ஓகே, நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.